இந்த எபிசோட நாம் இயக்குனர் உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பல்ட்டி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஷேனிகமும் சாந்தனுவும் நண்பர்களாக இருக்காங்க. வேலையை தாண்டி நண்பர்களுடன் இணைந்து பஞ்சமேடை சென்ற அணிக்காக கபடி ஆடுறாங்க. கந்துவடி தொழிலில் ஈடுபட்டு வரும் செல்வராகவன் பொற்றாமரை என்ற அணியை நடத்தி வர்றாரு. ஒரு போட்டியில் செல்வராகவன் அணியை ஷேனிகம் சாந்தனு அணியினர் தோற்கடித்து விடுறாங்க. இதையடுத்து ஷேனிகம் சாந்தனுவை பெரிய தொகை கொடுத்து தனது அணிக்காக விளையாட அழைக்கிறாரு செல்வராகவன். பண தேவைக்காக செல்வராகவுடன் கைகோர்க்கும் இருவரும் பகைகளையும் பிரச்சனைகளையும் சம்பாதிக்கிறாங்க. ஷேனிகம் சாந்தனு வாழ்க்கை எப்படியெல்லாம் தடமாறி போகுது, என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறாங்க, இதாங்க இந்த படத்தோட மீதிக்காக. அலட்டலும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத நடிப்பால் கவரும் ஷேனிகம் சென்டிமெண்ட்டிலும் ஸ்கோர் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். சாந்தனின் யதார்த்த நடிப்பு கவனம் ஈர்க்குது. சந்தர்ப்ப சூழலில் சிக்கும் யதார்த்தவாதியாக கலக்கிறார். குறைவான காட்சிகளே வந்தாலும் பிரீத்தி அல்ராணி ஜாலக்காரியாக மிளறாங்க. கலகலப்பும் வெறித்தனமும் கலந்த வில்லத்தனத்தை செல்வராகவன் புதுமை சேர்த்திருக்காரு. அல்போன்ஸ் புத்திரன், பூர்ணிமா என நடித்த அத்தனை பேரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவில் வித்தை காட்டியிருக்கிறாரு அலெக்ஸ் ஜே புள்ளிக்கல். சாய் ஐயங்கரின் இசையில் புத்துணர்ச்சி தெரியுது. பாடல்களும் ஓகே ரகம்னு சொல்லலாம். அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் படத்துக்கு பலன் சொல்லலாம். அடர்த்தி இல்லா காட்சிகளால் முதல் பாதியில் தடமாற்றம். கபடி அணிகளுக்குள் இருக்கும் மோதலை அழுத்தமாக சொல்லியிருக்கலாம்னு தோணுது. லாஜிக் மீறல் காட்சிகள் பலவீனம்னு சொல்லலாம். பொழுதுபோக்கு களத்தில் பரபரப்பான காட்சிகளை கொண்டு கேங்ஸ்டர் கதையை இயக்கியிருக்கிறாரு இயக்குனர்.